சொல்லுங்க ராம், என்ன நடந்துச்சு? ஓகே, என்ன நடந்துச்சுன்னா, ஓகே நான் வந்துட்டு பொன்ஃபைஃப்லாம் வந்து நிறைய பொன்திங்லாம் பண்ணுவேன். ஓகே, பட் இது வந்துட்டு பொன்திங்னால இல்லை, ராத்திரில வந்துட்டு அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் படம் பார்க்க போனேன். நைட் ஷோ போயிருந்தோம், நானு கூட்டறிங்களா. அம்மாட்ட சொல்லாம வீட்டுலேருந்து குச்சி விலகி போனது மோட்டர் எடுத்துக்கிட்டு. அப்புறம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரப்ப என் கூட்டாளி பையனை இப்போ நான் தான் விடுவேன். திவாகரன் ஒருத்தர் இருப்பாரு, அவர் நான் தான் எப்போதும் வீட்டில் விடுவேன். அது வந்துட்டு லைக் ஒரு கிளப்பா சாய்ப்பா, அது மாதிரி நான் இருந்த இடம் வந்து காட்டுக்கிட்ட உள்ள இது இடம் தான். ஓகேயா, ஸோ இந்த மாதிரி அவனை விட்டுட்டு வர்ற வழியில வந்துட்டு போயிட்டே இருக்கிறப்ப பாதை ஒரு வேற பாதை வந்துருச்சு. வேற பாதை வந்தோன்னே வந்துட்டு லைக் இது நான் வந்துட்டு அங்கே 5 வருஷமா இருந்தேன். 5 வருஷமா அந்த பாதை இருந்ததே இல்லை. லைக் எல்லா இடத்துலையும் நம்ம சுற்றுவோம்ல, ஆவலை பையன் எல்லா இடத்துலையும் சுற்றிக்கிட்டு தான் இருப்போம். ஸோ அந்த பாதையை நான் இன்றைக்கு பார்த்ததே இல்லை. நைட் ஒரு மணி இருக்கும் விட்டுட்டு வர்றப்ப பாதை மாறி போனோன்னே நானும் போறோம். ஒரு கட்டத்துல லைட்லாம் இல்லை அந்த பாதையில. அந்த பாதையில லைட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை, இருட்டா தான் இருக்கு. மோட்டர்ல போறேன். மோட்டர் வந்துட்டு முன்னுக்கு லைட்டு கொஞ்சம் தெரியுது, பின்னாடி சுத்தமா எதுவுமே தெரியல, லைட் எல்லாம் போச்சுல. அப்புறம் வந்துட்டு லைக் ரொம்ப நேரம் போயிட்டு இருந்தேன், ஒரு அரை மணி நேரம் கிட்ட அந்த பாதையிலேயே போயிட்டு இருந்தேன். திடீர்னு வந்துட்டு பின்னாடி மோட்டர்ல வந்துட்டு பின்னாடி வந்துட்டு பிராட் ஆயிடுச்சு. மோட்டர் போக மாட்டேங்குது, ஸ்லோவா போகுது. ஒரு பிராட்டான ஜாம் வருது, மோட்டர் பின்னாடி வச்சா எப்படி இருக்குமோ அப்படி மோட்டர் போக மாட்டேங்குது. போகாதப்ப நானும் மோட்டரை முறுக்கிறேன், மோட்டர் போகவே மாட்டேங்குது. கடைசி வரைக்கும் ஸ்லோவாவே போகுது. பின்னாடி சைட் மிரர்ல பாக்கலாம்னு சொல்லி பாக்குறேன், மோட்டரை விட பெருசா பின்னாடி வந்துட்டு யாரோ உட்காந்துருக்காங்க. ஹியூமன் மாதிரி இருக்கா பாத்துட்டு, இல்ல வேற ஏதோ மாதிரி இருக்கா? ஹியூமன் மாதிரி இல்ல, ஃபுல்லா ஒரு கருப்பு உருவம் செம்ம பெருசா. அவங்க உடம்புல தலை மேல இருக்கு, தெரியவே இல்லை தலை. கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. கண்ணெல்லாம் கலங்கினோன்னா இது ரொம்ப நேரத்துக்கு எல்லா சாமியும் கூட்டு போயிட்டே இருக்கேன். போல உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. மோட்டரும் போக முடியும், ஸ்லோவா இருக்கு, இருட்டு பாதை வேற. போறேன். அப்புறம் வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வந்துட்டு அந்த மோட்டர் வந்துட்டு பட்டுன்னு இழுத்து விட்டோன்னா பின்னாடி சைட் மிரர்ல பாக்குறேன், இது பின்னாடி ஒன்றும் இல்லை, காணா போச்சு. மோட்டர் பழையபடி போச்சுலா, திருப்பி நார்மலா போயிட்டே இருக்கேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அந்த பாதை வருது. என்னோட எப்போதும் கூட்டாளி பையனை விட்டுட்டு போவேன், அந்த பாதை வருது. இல்லாத ஒரு பாதையில அடிக்கடி பார்க்காத ஒரு அந்த மாதிரி பாதையே இல்ல, கன்ஃபார்மா அந்த பாதையே இல்ல. நாங்க மறுநாள் என் கூட்டாளி பையன்லாம் சேர்ந்து கூட அந்த இடத்த தேடணும், இல்ல. அப்புறம் வீட்டுக்கு போனதா அம்மா கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? அக்கா வீட்டுக்கு போனேன், நான் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி அம்மாவை கூப்பிட்டு அம்மா தின்னு வச்சு விட்டு படுத்து, நான் மறுநாள் காய்ச்சல் வந்து 3 நாளைக்கு காய்ச்சல் வந்து அப்புறம் தான் சரியாவே ஆனேன். அந்த பயத்துல இருந்தே வந்துட்டு வெளியாகிறதுக்கு 3 நாள் ஆயிடுச்சு. பாட்டுக்கு பிறகு நம்ம சம்பவம் பண்ணுவோம்.